ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாண்டியன் இப்போ எடுத்திருக்க முடிவு ரொம்ப சரியானது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய பொண்ணு அரசியை இதற்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற நிலைமைக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா அவர் நினைக்கிற பயமும் ரொம்ப ரொம்ப சரியானது. அரசியை அவங்களோட வழியில் போகக்கூடாதுன்னு இருந்தாலும் அந்த குமாரும் சக்திவேலும் விடவே மாட்டாங்க அப்படின்றது பாண்டியனுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்குது. ஸோ அதனால் மட்டும்தான் அவர் தீவிரமாக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. அப்படி என்ன முடிவு அப்படின்றத நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோட் ஸ்டார்டிங்கில் பாண்டியன் வீட்டை விட்டு வெளியில் கிளம்பிட்டார். நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன், என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு தான் போனார். ஸோ இப்போ மற்ற யாருமே பாண்டியனை தேடலை. ஆனால் எல்லோரும் யோசிக்கிறாங்க, அப்பா எங்கே போயிருப்பார், என்ன வேலையாக போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது அவர் பாண்டியன் டைரெக்டாக நேராக எங்கே போகிறார் அப்படின்னா உமையாளுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. உமையாவுடைய வீட்டுக்கு போன உடனே அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உபசரித்து நல்லா பேசுகிறாங்க. இங்கே பாண்டியா, எனக்கு ஒன்று தான் வருத்தம். எங்களுக்கு அரசியை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா கிளி கணக்காக இருக்கா, நல்ல குணமாகவும் இருக்கா, நல்லா பேசவும் செய்கிறா. ஆனால் என் பையனுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ பாண்டியன் இப்போ இதை பற்றி தான் பேச வந்திருக்காரு அப்படின்ற விஷயங்களை இன்னும் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சோகமாகறாங்க. நீங்கள் தான் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ரொம்பவே சோகமாகறாங்க. ஸோ இதற்கப்புறம் ஓகே, இன்னும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் உண்மைகளை சொல்கிறதுக்கு தயாராகிறாரு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்ககிட்டையும் கேட்டுட்டோம், அன்றைக்கி கோமதிக்கிட்டேயும் பேச்சு கொடுத்தேன், அவளும் பிடியே கொடுக்கலை. இப்போ உங்ககிட்ட இவரை கேட்க சொல்லி கடைக்கே அனுப்பிவிட்டேன், ஆனால் நீயும் சரியாக பிடி கொடுக்கலையா, முடியாது, இப்போதைக்கு படிக்க வைக்க போகிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன அந்த வீட்டு பொண்ணை தூக்கிட்டா வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு தூக்கிட்டு வரணும், அதுக்கான அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா நானே என் பொண்ணை உங்கள் பையனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்களை சொல்லிடுறாரு. சொன்னோடனே உங்களுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. என்ன சொல்கிறீங்க அக்கா, நிஜமாவா, என்ன சொல்கிறடா தம்பி, நிஜமாவா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஆமாம், அதுதான் உண்மை, நான் அதான் பண்ண போகிறேன், அரசிக்கு உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் கேட்டு விட்ட விஷயத்தை பற்றி நானும் யோசித்து பார்த்தேன், எல்லாமே சரின்னு தான் பட்டுச்சு. சொந்த பந்தமே இல்லாமல் அனாதையாக தெரிஞ்சிட்டு இருந்தவன் நான். இப்போ எனக்கு அக்கா மாமா நீங்கள் ரெண்டு பேர் கிடச்சிருக்கீங்க. உங்களுடைய சொந்தம் எனக்கு எப்போவுமே நிலச்சிருக்கணும் அப்படின்னா நான் உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது அப்படின்றத அவர் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நிஜமாக தான் சொல்கிறியா பாண்டியா, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அங்கே அரசி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. பாண்டியனை எப்படியாவது சமாளிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டியனுக்கு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அரசிக்கு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் கிடையாது. உமையாவுடைய மகனுக்கு கொடுக்குறதுல அவருக்கு சம்மதம் தான். பட் இப்போ உடனே கொடுக்குறது அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்காத விஷயம்தான். பட் நம்ம அரசி பண்ண வேலைக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு வேலையை பாண்டியனும் செய்ய வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அவரும் என்ன தான் பண்ணுவார், வேறு வழியே கிடையாது. இதற்கு மேலேனா ரொம்ப அசிங்கமாயிடும், ஏதாவது பிரச்சனையாகிடும், ஒருவேளை அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஸோ அதனாலே இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்கள பொறுத்த வரைக்கும் சரி ஓகே, இப்போதைக்கு கல்யாணத்தை பண்ணியே வச்சுருவோம், அரசிக்கு வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுகன்யா கண்டிப்பாக சும்மாவே விட மாட்டாங்க. அவங்க நம்ம அரசிக்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு அரசி, பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ அதை அப்படியே கேட்கணும்னு நீ அப்படியே ஒன்றும் அவசியம் கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீ உன்னுடைய விருப்பப்படி இரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீ அவன் கூட பேசாமல் போயிட்ட அப்படின்னா அவன் கூட நீ பழகுனதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நீ அவன் கூட உண்மையாகவே பழகலை, உண்மையான ஒரு அன்போடு பழகலைன்னு ஆகிறாத அரசி அப்படின்னெல்லாம் பேசி அரசியுடைய மண்டையை குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே பாண்டியன் பேசி கல்யாணமே முடிவு ஆகிடுச்சு. இப்போ பாண்டியன் நேராக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே கேட்குறாங்க, அப்பா எங்கேப்பா போயிருந்தீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நிறைய கேள்விகள் அடுத்தடுத்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இப்போ போன இடத்துலையுமே பிரச்சனை அப்படின்றத அவரால் எப்படி சொல்ல முடியும், அதுவும் வந்துட்டு இவங்களால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது ஸோ இவங்க ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க. அப்படின்றதுனால இவர் வந்து எதுவுமே சொல்லலை, ரொம்பவும் அமைதியாகவே இருக்கிறாரு. ஸோ இப்போ பாண்டியன் எடுத்திருக்க முடிவு மிகச் சரியானது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். குமார்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு அவருக்கு கிடச்சிருக்கிற ஒரு கடைசி வாய்ப்புனா அது இது மட்டும்தான். இதில் விட்டாங்க அப்படின்னா அரசியுடைய வாழ்க்கை நிலை குலைஞ்சு போயிடும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ இப்போது அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனைகள்ல இருந்தால் அரசியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இவரை போய் வந்து தோல்வியில் தான் விடுது. ஸோ அதனால் இவர் வந்து ரொம்பவே வெக்ஸாகி என்ன பண்ணிட்டாரு, இப்போ ஓகே அரசிக்கு கல்யாணமாவது பண்ணி வச்சுருவோம், அப்படி இல்லையா நிச்சயதார்த்தமாவது முதல்ல சீக்கிரமாக பண்ணி வச்சிடணும், அப்போ தான் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியன் யோசிக்கிறாரு. ஸோ கோமதி தான் இப்போ ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. கோமதியால் எதையுமே தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இப்போ இவங்களாம் இப்படி பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அக்செப்டே பண்ண முடியலை. ஸோ அந்தளவுக்கு கோமதி வந்து ரொம்பவே வெக்ஸாகி தான் இருக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைங்க எப்போவுமே தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மதர், ஒரு தாய் முன்னாடி உங்களுடைய பையன் மிகப்பெரிய சேட்டைக்காரன், அவன் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டான், ரொம்பவே அசிங்கம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே மன வலிமையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவியில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் எது அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சீரியலில் மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொத்தம் வந்து 5 பேர் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ 4 அப்படின்றது இவங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும், அதுவும் பிரச்சனைகள் ரொம்ப ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இத்தனை போராட்டத்துக்கும் ஒரு எண்டு வைக்கிற மாதிரி அந்த கனவுகளில் வந்து ஒரு பெரிய இதை வச்சு செதைச்ச மாதிரி இப்போ வந்து அரசி பார்த்துருக்குற வேலை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன வலியை கொடுக்குது. ஸோ இருந்தாலும் பாண்டியன் இதையெல்லாம் கடந்து வருவார் அப்படின்றதான் நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இப்போ அரசியோட முடிவு என்ன, அவங்க வந்து சுகன்யாவுடைய பேச்சை கேட்டு தவறான பாதையில் தான் போக போகிறாங்களா, இல்லை அவங்க அப்பா ஏற்படுத்தி தர ஒரு நல்ல பாதை அவங்களுடைய வாழ்க்கையை அழகாக வடிவமைச்சு தரப்போகிறாரு, அந்த பாதையில் போக போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோங்க. அரசி ஆனால் தவறான பாதையில் போனால் தான் கதை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. பட் அதை கொண்டு வரதுக்குள்ளேயும் நம்மளை ரொம்பவே வறுத்தெடுத்துருவாங்க அப்படின்றதும் நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ இப்போ அடுத்த கட்டமாக கண்டிப்பாக அரசியோட திரும்ப மனநிலையை மாற்றுறதுக்காக குமாரும் சரி நம்ம சக்திவேலும் சரி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறதே அதுதான், எங்கள் அண்ணன் வந்து பாண்டியனுக்கு சம்மந்தி ஆகிறதுக்குள்ளே, அதாவது ஏற்றுக்கிட்டு சம்மந்தி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து அவனுக்கு சம்மந்தி ஆகணும், ஆகி நான் அவனை வந்து சித்திரவதை பண்ணணும், அவன் பொண்ணை என் பையன் வந்து கஷ்டப்படுத்துறத பார்த்து அவன் வந்து சாகணும் அப்படின்றது தான் சக்திவேலோட முழுமையான பிளான். ஸோ அந்த பிளான் படி குமாரும் நடந்துக்கிட்டு இருக்காரு, அரசியும் அதற்கேற்ற மாதிரி போய் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே எந்த விதமான வெறுப்பும் வரல, சுகன்யா மேலேயும் எந்த விதமான வெறுப்பும் வரல. பட் இதற்கப்புறம் சுகன்யா கிட்ட கத்தி விட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ப்ரமோவில் காமிச்ச மாதிரி இவங்க போய் பேச்சு கொடுக்கும் போது நான் உங்களை வேணும்னு தான் மாட்டி விடாமல் இருந்தேன், அப்புறம் நான் உங்களை மாட்டி விட்டால் மாமா வந்து உங்களை ஏற்றுக்கவே மாட்டார், உங்ககிட்ட சண்டை போடுவார், அதனால் மட்டும்தான் நான் வந்து உங்களை போட்டு விடலை அப்படின்ற விஷயத்த இவங்க வந்து சுகன்யா கிட்ட ஒரு வார்னிங்காக சொன்னாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அரசி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்றதுனால அவங்களால நிலையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது, எடுக்க தெரியாது.
ஸோ சுகன்யாவுடைய கைப்பாவையாக நம்ம அரசி மாறுவாங்களா அப்படின்றத நோக்கி எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.